அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராவணன் கதிரோட நம்பரை யூஸ் பண்ணி ஜனனிக்கு வீடியோவெலாம் அனுப்பிட்டுருக்கிறாரு. இதனால் கன்ஃபியூஸ் ஆன நந்தினி கதிர் தான் அந்த வீடியோவெலாம் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கதிர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாகி கதிர் ஜனனி அடிக்க போயிட்டாரு. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி கதிரை தடுத்துட்டாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசானதுனால கதிர் நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நந்தினி நீங்கள் ஏன் போகிறீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வீட்டை விட்டு கிளம்புற முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி ஜனனியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, உங்கள் மனசுக்கு நாங்கள் மறைக்கிறோன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஈஸ்வரியும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் டைனிங் டேபிளில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அப்போது ஆதிகுணசேகரன் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதுக்கு ஜனனி வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, எல்லோரும் முன்னாடியே என்னை பற்றி எப்படி போய் சொன்னான்னு பார்த்தீங்கல்ல, அதனால தான் நான் கோவப்பட்டேன், உடனே அவங்க வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, நீ அந்த பொண்ணை அடிக்க போனது தப்பு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஞானம் சொல்கிறாரு, இவன் என்ன தப்பு பண்ணால் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜனனி பேக்கோட கீழே வந்துட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன், கூடிய சீக்கிரமே எல்லா உண்மையும் வெளியே வரும், அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஜனனி வீட்டை விட்டு வெளியே போனதுனால ஆதிகுணசேகரன் நினச்சா மாதிரி தர்ஷினி பார்கவி கல்யாணம் ஜனனி இல்லாமல் நடக்க போகுது. அடுத்ததாக ஆதிகுணசேகரனுக்கும் ஜனனிக்கும் எதிராக ராவணன் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.